அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கான ஜூன் 15க்கான டிஎன்டி நம்ம பார்க்க போறோம். இந்து அனாலிசிஸ். ஓகேங்களா? இந்த அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். வித் ரெஸ்பெக்ட் டு டுடேஸ் நியூஸ், மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரோன், இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த சைட்லைன்ஸ் ஆஃப் G7 அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ஹேட் அ பைலேட்டரல் டாக். ஓகேங்களா? அதுல இந்தியா அண்ட் பிரான்ஸ் have adopted innovation roadmap of 2030. அதுல வந்து எக்கனாமிக் செக்யூரிட்டி டயலாக்கும், அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்டர் அடாப்டேஷன் ஆஃப் இந்தியா UFTA ஏஐ கோஆபரேஷன் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அண்ட் பிரான்ஸ் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் ஃபார் இந்தியா. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து இப்ப ஸ்பெஷல் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா வந்து பிரான்ஸோட இது வந்து நம்ம ஏத்திருக்கோம். ஓகேங்களா? அண்ட் இந்தியாவும் பிரான்ஸும் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே கோ இனாகரேட்டட் பாரத் இனோவேட்ஸ் 2026. ஓகேங்களா? இட் வில் ஹாஸ் அ ப்ரொஃபவுண்டிங் இம்பாக்ட் ஆன் கிரியேட்டிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் த வேர்ல்டு அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் நம்புறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா வி வில் கோ டு த எடிட்டோரியல். எடிட்டோரியல்ல தாங்க இருக்கு. எடிட்டோரியல்ல த ஹிடன் ஹிஸ்டரி ஆஃப் தாய் பாரத் கனெக்ட் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த எடிட்டோரியல் பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் கிடையாது. பட் பேக்ரவுண்ட் ஆஃப் ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட், நம்மளுக்கும் தாய்லாந்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் கனெக்ஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் டேட் பேக்ஸ் டு செஞ்சுரிஸ். ஓகேங்களா? இந்த பர்த் பிளேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்துன்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. தாய் பாரத் கல்ச்சுரல் லாட்ஜ் அப்படின்னு ஒரு லாட்ஜ் வந்து கல்ச்சுரல் லாட்ஜ் வந்து பேங்காக்ல இருக்கு. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ரூட் ஆஃப் திஸ் அலையன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் த ஹிஸ்டாரிக் விசிட் ஆஃப் சிஎம். அந்த காலத்துல தாய்லாந்துக்கு பேர் வந்து சிஎம். ஓகே. ஆஃப் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூருக்கு பட்ட பேர் வந்து குருதேவ். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலிம்ஸ்ல கேட்பாங்க. அவர் வந்து அந்த டைம்ல இருக்கக்கூடிய ராமா செவன் அந்த கிங்க வந்து பார்க்க போயிருக்காரு. ஓகேங்களா? அது இட் ஹாஸ் டீப்பன்ட் அவர் கனெக்ஷன்ஸ் வித் இந்தியா அண்ட் தாய்லாந்து விச் ஹாஸ் ஹிஸ்டாரிக் ஏன்ஷியன்ட் டைஸ் ரூட்டட் வித் ரிலீஜியன் பிலாசபி ஷேர்டு கல்ச்சர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நரேட்டிவ்ஸ் ஆஃப் ராமாயணா தாய்லாந்துல பாத்தீங்க அப்படின்னா ராமாக்கியான் அப்படின்ட்டு வந்து மொழி, அதாவது வந்து வேற ஒரு இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வேற ஒரு வெர்ஷனா ராமாயண ஸ்டோரி வந்து ராமாக்கியான் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. பாரஃபுல்லா குமார் சென் அப்படின்ற பெங்காலி ஸ்காலர் ஒருத்தர். ஓகேங்களா? இஸ் நோன் அஸ் சுவாமி சத்யானந்த பூரி. ஓகேங்களா? அவர் வந்து பேங்காக்ல 1932 போறாரு. 1939ல அவர் வந்து ஒரு ஆசிரமம் வைக்கிறார். ஓகேங்களா? அந்த ஆசிரமம் தான் லேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு தாய்லாந்து தாய் பாரத் கல்ச்சுரல் லாட்ஜ். ஓகே. அதுல வந்து இந்தியன் ட்ரை கலர்லாம் ஏத்துறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து உருவாகக்கூடிய டைம் அது. ஓகேங்களா? செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன் ஹஸ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஆக்டிவ் பொலிட்டிக்கல் பேஸ். ஓகேங்களா? ஃபார் லார்ஜிங் இந்தியன் இன்டர்நேஷனல்ஸ் இந்தியன் நேஷனலிஸ்ட லார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து அது மாறுது. சர்தார் பிரீத்தம் சிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா கதர் பார்ட்டியோட வெட்டரன். கதர் அந்த ஆர்கனைசேஷன் எங்க உருவாச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அவர் வந்து ஏட லிங்க் வித் ஃபிஜிவாரா. ஃபிஜிவாரா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் த சீஃப் ஆஃப் ஜாப்பனீஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? அதோட பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் கிகான். ஓகே. இது வந்து நாசிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எஸ்எஸ் மாதிரி, எஸ்எஸ் படம் மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நொட்டோரியஸ் எஃப் கிகான். ஓகே. இவங்களோட வந்து தொடர்பு வச்சுக்கிறாரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் வந்து இட் இஸ் கேட்வே இல்லைன்னா வந்து லிங்க் பிட்வீன் த இந்தியன் டயஸ்போரா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகேங்களா? இந்தியன் டயஸ்போரா மெயின்லி இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா? இட் வாஸ் ஃபவுண்டட் பை இல்லை 1920s. ஓகேங்களா? 1920ஸ்ல ஃபவுண்ட் பண்றாங்க. இட் இஸ் ஃபவுண்டட் பை ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் இட் ஹாஸ் பீன் லேட்டர் எக்ஸ்டெண்டட் டு இன் த ஓவர்சீஸ் பை த ராஜ் பிஹாரி போஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம்
ஆம், சுபாஷ் சந்திர போஸ் வந்து அதுக்கான ஹெட்டா வந்து மாறுறாரு. ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு. அதுக்கு இது வந்து ரொம்ப ப்ரொஃபவுண்ட் இம்பாக்ட் வந்து ப்ளே பண்ணுது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். ஓகே. அப்ப இந்தியன் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அக்ராஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஏஎல்லுக்கு வந்து சேர்றாங்க. அண்ட் தே ஹேட் இந்த கான்ஃபரன்ஸ் வருது. ஓகேங்களா, இந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் பண்றாங்க. த்ரீ பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அவங்க வந்து வலியுறுத்துறாங்க. அது என்னன்னா எஸ்டாப்ளிஷிங் ஐஏஎல் as the சென்ட்ரல் பாடி ஃபார் இந்தியன் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. ஓகேங்களா, ஐஏஎல் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாடியா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு இந்த கான்ஃபரன்ஸ்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபார்மர் பிரிசனர்ஸ் ஆஃப் வார், வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாரையுமே வந்து ஐஏஎல் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் ரேதர் தேன் ஜாப்பனீஸ் military அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் தென் தே ஆர் ஆல்சோ ஹர்ஜிங் ஜாப்பனீஸ் டு ஃபார்மலி ரெகக்னைஸ் இந்தியா as a இண்டிபெண்டன்ட் நேஷன் அந்த டைம்ல. ஓகேங்களா, அண்ட் அக்னாலேஜ் ஐஏஎல் as a sole legitimate representative ஆஃப் த இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்டா வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மூணு விஷயத்த அவங்க வந்து அறிவுறுத்துறாங்க. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சுவாமி அண்ட் சர்தார் இவங்க ரெண்டு பேருமே வந்து போற ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஓகேங்களா, அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அரைவ் ஆகுறாரு 1943. அண்ட் இ ப்ரொவைட்ஸ் த மச் நீடட் சென்ட்ரலைஸ்ட் கரிஸ்மேட்டிக் ரெவல்யூஷனரி military leadership and took command of both IAL and INA. ஓகேங்களா, அந்த அரைவல் ஆஃப் நேதாஜி இருக்குல்ல, இட் ஹஸ் ஆக்சிலரேட்டட் த டிரான்சிஷன் டு த மாஸ் மொபிலைசேஷன் எஃபெக்ட் of drawing thousands of civilian volunteers and prisoners of wars. அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இன்ஸ்பயர்ட் இஸ் கால் ஃபார் டோட்டல் மொபிலைசேஷன் ஃபார் த ஃப்ரீடம் மூவ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ஐஎன்ஏ எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதும் தாய் பாரத் கனெக்ஷன் ஐஎன்ஏ ஹிஸ்டாரிக் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டோரி மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு சசி தரூர். ஓகேங்களா, இது ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காகவோ இல்லைன்னா வந்து இது பெருசா எழுதிக்காதீங்க. இது வந்து என்னன்னா ஒரு பேக்ரவுண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான். ஓகேங்களா, ஒரு பேக்ரவுண்ட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசா இதுல ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகே, பட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு எஸ்ஏக்கு யூஸ் ஆகும், இல்லைன்னா தாய்லாந்துக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீரீஸ் ஆஃப் கேப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைல்டு அபியூஸ். இதை பார்க்கும்போது சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் இன் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சிஸ்டன்ட்லி அண்டர் ரிப்போர்ட்டடா இருக்குங்க. அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த சிஸ்டமிக் inefficiencies. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த 90% அண்ட் above ஆஃப் த சைல்டு அபியூசஸ் ஆர் டன் பை த ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைன்னா வந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்சவங்க நெய்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஆளுங்க தான் வந்து பண்றாங்க. ஓகே, செகண்ட் விஷயம், இந்த இடம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அபியூசஸ் இட் இஸ் டன் இன் த புவர்லி மெயின்டைன்டு காமன் லேண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயத்தாலையும் நடக்குது. இப்போ ஏன் வந்து அண்டர் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்கோவோட ட்ரையல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் நாட் கன்க்ளூடட் வித்தின் அ இயர் பட் இட் ஹேஸ் டு பி கன்க்ளூடட் வித்தின் அ இயர். ஆனா 89% இப்போ பெண்டன்சி ரேட் இருக்கு இதுல. கன்விக்ஷன் ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா 3%ல இருந்து 30% தான். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அண்டர்மைனிங் த கான்ஃபிடன்ஸ் இன் த போலீஸ் அண்ட் த ஜுடிஷியரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் பப்ளிக்கோட டிஸ்ட்ரஸ்டும் பாத்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கரேஜ் த ரெசிடென்ட்ஸ் ஃப்ரம் ரிப்போர்ட்டிங் சஸ்பிஷன்ஸ். ஓகேங்களா, பப்ளிக்குக்கும் வந்து ஒரு டிஸ்ட்ரஸ்ட் இருக்கு. ஏன்னா வந்து பியூரோக்ராட்டிக் அடல்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் கிவிங் த சர்வைவர்ஸ் அண்ட் ஃபேமிலி டு ஃபேஸ் செகண்டரி விக்டிமைசேஷன். ஓகேங்களா, ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்க தான். ஆனா இந்த ப்ரொசீஜரல் அடல்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த பொலிட்டிக்கல் இல்லைன்னா பியூரோக்ராட்டிக் அப்பாத்தி, அப்புறமா வந்து சோஷியல் ஸ்டிக்மா, இது எல்லாமே அந்த ட்ராமா ரெஸ்பான்ஸ் ஸ்டிக்மா, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்த்து அந்த போஸ்கோடைய அந்த கேசஸையே வந்து அண்டர் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்சோ எவேடிங் thousands ஆஃப் சில்ட்ரன்ஸ் லீவிங் தெம் வாட் இஸ் டியூ டு தெம், அதாவது வந்து இந்த ஜஸ்டிஸ் கிடைக்காம அவங்களுக்கு பண்ணுது which leaves them vulnerable to the cycle of unreported and unpunished violence. ஓகேங்களா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் தான் நம்மளோட சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், டுவர்ட்ஸ் அ ஃபேர் அண்ட் எஃபிஷியன்ட் இன்சால்வன்சி ரெஜிம். இதுல ஒரே ஒரு கான்செப்ட் தான் இதுல சொல்றாங்க.
ரொம்ப அதையே சுத்தி சுத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு கான்செப்ட் என்ன? அதுக்கு என்ன தீர்வு? அத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் ஸ்ட்ரெயிட்டா. அத புரிஞ்சுக்கோங்க. ஓகே? இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ் ஆஃப் இத இன்ட்ரோடியூஸ் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா? இத எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு லார்ஜ்லி ரிசால்வ் த சக்ரவியூகா சேலஞ்ச். அது என்ன சக்ரவியூகா சேலஞ்ச் அப்படின்னா, சக்ரவியூகா அப்படிங்கிறது மகாபாரதத்துல குருட்சேத்திரத்துல வந்து அபிமன்யுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அர்ஜுனனோட புள்ள. அவருக்கு அந்த சக்கர வியூகத்துக்குள்ள போக தெரியும். ஆனா வர தெரியாது. ஓகேங்களா? அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, உள்ள போய் மாட்டிக்கிறாரு. வெளில வர முடியல. அதனால அவர் வந்து அடிச்சு கொன்னுடுறாங்க. ஓகேங்களா? இதுதான் சக்கர வியூகா சேலஞ்ச். அதே மாதிரி தான் பிகாஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நிறைய பிசினஸ் வந்து இந்தியால துறக்க முடியும். ஆனா அந்த பிசினஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து அந்த டெப்ட் எல்லாம் செட்டில் பண்ணி கிரெடிட்டாருக்கு டெப்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அந்த பிசினஸ் மெம்பர்ஸ்னால வெளில வர முடியாது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் சக்கரவியூகா சேலஞ்ச். அப்ப இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி ஆகுதுங்கிற பட்சத்துல கிரெடிட்டார்ஸுக்கு அவங்களுக்கு போக வேண்டிய டியூ அமௌண்ட் அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களுக்கான அந்த ஆம், அந்த லாஸ் இருக்கு பாத்தீங்களா? அதாவது வந்து கம்மியாகப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஏன் ஆகணும்? அப்படி இல்லைன்னா இன்னொரு புது பிசினஸுக்கு கிரெடிட்டார்ஸே கிடைக்க மாட்டாங்க. அப்ப இந்தியால எந்த ஒரு கிரெடிட்டுமே வந்து நடக்காம எந்த ஒரு பிசினஸுமே நடக்காம போயிடும். புது தொழில் தொடங்காம போயிடும். லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணாம போயிடுவாங்க. ஸோ அதனால எப்படி உள்ள போறதுக்கு வழி ஈஸியா இருக்கோ, வெளியே வர்றதுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வழி ஈஸியா அமைச்சு தரணுங்கிறதுக்காக தான் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் அப்படிங்கிற அந்த கோடை வந்து போடுறாங்க. ஓகேங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஆக்ட் விச் இஸ் விச் டெமான்ஸ்ட்ரேட்டட் டெப்டார் இன் பொசிஷன் மாடல். அதாவது டெப்டார் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிச்சு குடுக்கறது, கடனை வந்து எதையாவது வித்து குடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இது எல்லாமே பவர்ஸ் எல்லாமே டெப்டார்ஸ் கிட்டயே தான் இருக்கும். என்னதான் அந்த கம்பெனி திவால் ஆனாலும், வைண்ட் அப் பண்ணாலுமே கூட. அப்புறம் இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட்டாருக்கு அந்த கண்ட்ரோலை கொடுக்குது. அப்ப டெப்டார் இன் கண்ட்ரோல் மாடல் வந்து கிரெடிட்டார் இன் கண்ட்ரோல் மாடலுக்கு போகுது. அப்ப என்ன நினைச்சாங்கன்னா, இட் வில் ப்ரொவைட் டைம் பவுண்ட் ரெசல்யூஷன்ஸ் நினைச்சாங்க. ஆனா நினைச்ச மாதிரி அது நடக்கல. ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இப்ப ரீசெண்டா 2026ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து ஏற்படுத்துறாங்க. கிரெடிட்டார் வந்து இனிஷியேட் பண்ணலாம். இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ கிரெடிட்டார் வந்து இனிஷியேட் பண்ணலாம்னு ஒரு இன்சால்வன்சி ப்ராசஸ வந்து உருவாக்குறாங்க. ஆனா அதுல ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ப்ரொவிஷன் இருக்கு. என்னன்னா, அந்த மாதிரி கிரெடிட்டார் யாரா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்டிஃபைடு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கக்கூடிய கிரெடிட்டார்ஸால தான் முடியும். அப்ப இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷனல் அண்ட் ஸ்மால் பினான்சியல் கிரெடிட்டார்ஸ சைட்லைன் பண்ணிடுச்சு, டிஸ்என்ஃபிரான்சைஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டாக்ஸுக்குமே இல்லைன்னா ரீஸ்ட்ரக்சரிங் டாக்ஸுக்குமே வந்து அவங்களுக்கு அதிகாரம் இல்லாம பண்ணிடுச்சு. ஆபரேஷனல் கிரெடிட்டார்னா என்னன்னா, இப்ப ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா? ஓகேங்களா? அவங்கலாம் தான் ஆபரேஷனல் கிரெடிட்டார்ஸ். ஆபரேஷன் பண்றதுக்காக பொருளை கொடுத்து உதவுறது. ஓகேங்களா? பணமா கொடுக்காம பொருளா முன் பொருளா கொடுக்கறது. ஓகே. சோ அவங்களையும் சைட்லைன் பண்ணிடுது. ஸ்மால் கிரெடிட்டார்ஸையும் ஃபைனான்சியல் கிரெடிட்டார்ஸையும் சைட்லைன் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 14 படி வந்து உங்களுக்கு வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு வந்து இதுல வாதாடுறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூனிவர்சலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சிஐஐ ஆர் இருக்குல்ல, கிரெடிட்டார் இனிஷியேட்டட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ். இந்த கிரெடிட்டார் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ யூனிவர்சலைஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து டிஃபால்ட் நியூட்ரலா மாத்தணும். ஓகேங்களா? யாருக்கு அதிகமான பாதிப்பு இருக்கோ அவங்க தான் இனிஷியேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லாம எனி ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் could start the process as long as they support of the creditors holding at least 51% of the total financial debt. 51% percentage of total financial debtக்கான அந்த பர்சன்டேஜ கொடுத்திருக்கக்கூடிய கிரெடிட்டார்ஸ் கூட சப்போர்ட் இருந்ததுன்னா யார் ஒன்னாலும் irrespective of the ஸ்மால் ஆபரேஷனல் ஆர் ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ் யார் ஒன்னாலும் வந்து அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ற மாதிரியான ஒரு இது வேணும் அப்படிங்கறத ரெக்கமெண்டேஷனா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் டிராப் ஷிப்பிங். ஓகேங்களா? டிராப் ஷிப்பிங் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் டெக்கரேட்டட் வெப் பேஜ்
created with AI and owned by persons who does not hold any single product. ஓகேங்களா, ப்ராடக்ட்லாம் இருக்காது அவங்க கிட்ட. அவங்க தே ஆர் மிடில் மேன் ஒன்லி. ஆனா அவங்களோட ப்ராடக்ட் மாதிரி அதை என்ன பண்ணுவாங்கன்னா சம் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லைன்னா வந்து மற்றவங்களை வச்சு அவங்க விற்பாங்க. இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸே அந்த மாதிரி ஒரு ட்ராப் ஷிப்பிங் வேலையை பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்ப இதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் இல்லீகல். ஓகேங்களா, இது லீகலானா இல்லீகல் கிடையாது. பட் இதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ யார் வேணாலும் இந்த மாதிரியான வெப்சைட்டு ஏஐ வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க பேக்கேஜிங் பண்ற மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம். அப்ப ஸ்கேம்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா அவங்க கிட்ட ப்ராடக்ட் கிடையாது, அவங்களே ஒரு மிடில் மேன் தான். அப்ப அவங்க ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, டிரான்ஸ்பரன்சி வந்து சப்ளை செயின்ல டிரான்ஸ்பரன்சி இல்லாததுனால அந்த கிரிமினல் வயலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லீகல் ப்ராடக்ட்ஸ் அவங்க புஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டை வந்து புஷ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி தே மே ப்ரொடக்ட் பைரேட்டட் கவுண்டர்ஃபிட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு, அதாவது வந்து இது இல்லீகல் கிடையாது, பட் இல்லீகலான விஷயங்களுக்கு இது துணை போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த டிராப் ஷிப்பிங்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை வந்து கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிராப் ஷிப்பிங் இஸ் நத்திங் பட் decorated web page created with AI and owned by a person who does not have any hold of any single product. அதுதான் டிராப் ஷிப்பிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் பர்சன்ஸ் வந்து கவுண்டர் ட்ரோன் ஆபரேஷன்ஸ்க்காக வந்து ட்ரெயின் பண்றாங்க. சிஐஎஸ்எஃப் பர்சன்ஸ் ஆர் ட்ரெயின்ட் இன் த கவுண்டர் ட்ரோன் ஆபரேஷன்ஸ். இந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்குல்ல, ஸோ அதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரோன்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ், அந்த கவுண்டர் ட்ரோன் ஆபரேஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ the growing threat of unauthorized unmanned aerial vehicles, அதோடைய தொடர்ச்சியா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are giving the operational training to the CISF forces. Okay, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கவர் த பைலட்டிங் ஆஃப் ட்ரோன்ஸ், ஏரியல் சர்வைலன்ஸ் எப்படி பண்றது, மேப்பிங் எப்படி பண்றது, நியூட்ரலைசேஷன் ஆஃப் த ஹாஸ்டைல் ட்ரோன்ஸ், அதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத ட்ரோன் ட்ரைனிங் ஸ்கூல் ஹைதராபாத்ல இருக்கு, அப்புறம் பிலாயில், அது இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் இருக்கு, அதுல இருந்து அவங்க கத்துக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒடிசா வில்லேஜ். இந்த ஒடிசா வில்லேஜ் பேர், இந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் வந்து கேந்திரபாரா டிஸ்ட்ரிக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் மேன் crocodile crocodile conflict crocodile conflict. ஓகேங்களா, அப்ப இந்த கான்ஃபிளிக்ட வந்து நெகோஷியேட் பண்ணணும், நெகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏஐயோட உதவியோட சிஎஸ்ஐஆர் செக்ஷன், கவுன்சில் ஃபார் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வில்லேஜ் இனிஷியேட்டிவ் வந்து ஒண்ணு பண்றாங்க. ஓகே, ஸ்மார்ட் வில்லேஜ் இனிஷியேட்டிவ் பார்ட்டா தே ஆர் இன்ஸ்டாலிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு வைல்ட் லைஃப் டிடெக்ஷன் அண்ட் அலர்ட் சிஸ்டம். அப்போ வைல்ட் லைஃப் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடனே வந்து டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு அலர்ட் கொடுத்துரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா there is a death in Brazil raises concern about the India's டெங்கு வேக்சின். டெங்கி ஆல் அப்படின்ட்டு வந்து ஒரு வேக்சின் இருக்குங்க. இந்த வேக்சினை இப்போ வந்து ரோல் அவுட் பண்ண போறாங்க. இதே மாதிரி பிரேசில்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டன்டன் டிவி அப்படிங்கிற ஒரு வேக்சின், அதுவும் வந்து டெங்குக்கான வேக்சின் தான், அதை வந்து ரோல் அவுட் பண்றாங்க. ஓகேங்களா, அப்ப இது எதனால வந்து இது ப்ராப்ளமேட்டிக்கா இல்லைன்னா வந்து ஒரு ஒரு கன்சர்னா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெங்கி ஆல் வேக்சினும் சரி, இந்த புட்டென்டைன் வேக்சினும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரியான மேக் பண்ணப்பட்ட வேக்சின் தான். இது ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் பட் வீக்கண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த டெங்கு வைரஸை வந்து உள்ள கொண்டு வராங்க இந்த வேக்சினுக்குள்ள. ஓகேங்களா, இது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டெட்ராவலன்னா 4 வேரியன்ட் ஆஃப் த டெங்கு வைரஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இந்த எல்லாத்தையுமே வந்து பிசிக்கல் மிக்சர் பண்ணி
வீக்கெண்ட் பண்ணி இந்த டெங்கு வேக்சினை வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த 4 சிரோ டைப்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேசில்ல, இந்தியால 2 இடத்துலயுமே இருக்கு. ஓகேங்களா? இந்த டெங்கு வேக்சினோடைய அவுட்டர் ஷெல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரொடெக்டட் பை என்வலப் புரோட்டீன், இ புரோட்டீன் மாதிரி. இது கொரோனா வைரஸுக்கு மேல வந்து ஸ்பைக்கா இருந்தது நம்ம பார்த்தோம்ல. அதே மாதிரி இதுக்கு வந்து இ புரோட்டீன் இருக்கும். இந்த இ புரோட்டீனை வந்து அடிக்கிறதுக்காக தான் அடிச்சு நம்ம இந்த கவரை வந்து தூக்கிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வைரஸை நம்மளால கொண்டுற முடியும். அதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? அப்ப இந்த வேக்சின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைப்பா வருது, பிராட் டைப்பா வருது. ஒண்ணு வந்து ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் V1, V2, V3, V4 எந்த வேக்சின் எந்த டெங்கு வந்து தாக்கியிருக்கோ அதை மட்டும் கண்டுபிடிச்சு அதுல வந்து போடுறது. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ரியாக்ஷன் ஆன்டிபாடிஸ். இந்த கிராஸ் ரியாக்ஷன் ஆன்டிபாடிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. ஓகேங்களா? அதனாலதான் இந்த இதுவே நான் எடுத்துட்டு வந்தேன். என்னன்னா இப்ப அதோடைய அந்த கிராஸ் செக்ஷன் கிராஸ் ரியாக்டிவ் ஆன்டிபாடிஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேரியண்ட்டையுமே வந்து தாக்கி அழிக்கக்கூடியது. இப்ப வேரியண்ட் அதால ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது என்ன பண்ணும்னா நியூ இன்ஃபெக்ஷனை வந்து பிளாக் பண்ணாது. அதுக்கு பதில் அதை என்ஹான்ஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அந்த இன்ஃபெக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணி அது சிவியரா வந்து மாத்தி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பினாமினா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபாடி டிபெண்டன்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டிபாடி டிபெண்டன்ட் என்ஹான்ஸ்மெண்ட்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது கிராஸ் ரியாக்டிவ் ஆன்டிபாடிஸ் if they couldn't find or fail to find or block the new dengue infection, அதை பிளாக் பண்ண முடியாத பட்சத்துல என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயிண்ட் வேர்ல்ட் ஆஃப் ஃபங்கை. இந்த ஒரு ஃபங்கை இந்த அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க் ஆஃப் அப்ஸ்குலார் மைக்ரோசல் அப்படிங்கிற அந்த ஃபங்கையை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மேப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட வந்து 4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே இந்த ஃபங்கை வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப இத என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுக்காக யூசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் sequester for estimated 4 billion tons of CO2 equivalent of roughly 11% of human created carbon emission. ஓகேங்களா? அந்த செக்வஸ்டேஷனுக்கு வந்து இந்த ஃபங்கை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேங்களா? அந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம்ல தான் இது அதிகமா இருக்கு. அப்ப சவுத் சூடான்ல, திபெட்டியன் பிளாட்டூன்ல, அப்புறமா வந்து இந்தியாஸ் பனி கிராஸ்லேண்ட்ல இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹவுசஸ் 40% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஏஎம் ஃபங்கல் நெட்வொர்க் இங்க தான் இருக்கு. ஓகேங்களா? எது எடுத்துக்கிட்டாலும் இந்தியால ஏதாவது ஒரு எக்கோசிஸ்டம் வந்துருது. அப்ப இந்த பனி கிராஸ்லேண்ட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? பனி கிராஸ்லேண்ட். ஓகே, இப்போ வந்து கிராப் லேண்ட் வந்து கிராஸ்லேண்ட்ஸ் தான் வந்து கிராப் லேண்டா மாறக்கூடிய அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது இந்த எக்கோசிஸ்டம் வந்து இட் இஸ் இந்த ஹையர் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் யூ கேன் யூஸ் இட் த டேர்ம் கீ டேர்ம் ஆஃப் லிவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேங்களா? இதை சொல்லும்போது லிவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், இதையும் சொல்லலாம், மேங்க்ரூவ்ஸையும் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து கோரல்ஸை சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து லிவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். ஜாலியா இருங்க.